You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கதான உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு மனைவி தன்னுடைய புருஷனுக்கு பிரியமானது என்னது என்று அறிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்கிறார்கள். அதே போல் புருஷன் மனைவிக்கு என்ன பிரியம் என்று அறிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்கிறார்கள். பிள்ளைகளும் கூட பெற்றோருக்கு என்ன பிரியம் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன பிரியம், எது பிரியமானது என்று அறிந்து அதன்படி நடந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு அநேக நேரத்தில் என்னுடைய நண்பனுக்கு என்ன பிரியமானது, என்னுடைய சகோதரர்களுக்கு என் உடன்பிறந்தவர்களுக்கு என்ன பிரியமானது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானது என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்கலாம். குறிப்பாய் 1 தீமோத்தேயு புத்தகம் அந்த நிருபத்தில் 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் 3வது வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாய் இருக்குது. அப்போது தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது முதல் வசனத்தில் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லா அமைதுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். இதுதான் தேவனுக்கு பிரியமானவை என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஜெபம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இதுதான் தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாதபடிக்கு அடுத்து ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான தலைவர்கள், அதாவது இன்னுமாய் மந்திரிமார்கள், இப்பேற்பட்ட அதிகாரம் உள்ளவர்களுக்காக, ஏன் நம்முடைய வட்டாரத்தில் இருக்கதான தாசில்தார், கலெக்டர் போன்ற அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக, ஜெபம் பண்ணுகிறவர்களாக, வேண்டுதல் செய்கிறவர்களாக, ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாதபடிக்கு இன்னும் கூட சில வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 1 சாமுவேல் 15:22வது வசனத்தை பார்க்கும்போது கீழ்ப்படிதல் தேவனுக்கு பிரியமானது. அப்படி என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? குறிப்பாக தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதனால தான் வசனம் சொல்லுது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம், நல்லது என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அருமையான நேரத்திலே தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி வாழும்போது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், விண்ணப்பம் பண்ணோம், வேண்டுதல் பண்ணோம், ஜெபம் பண்ணணும், அதுதான் தேவனுக்கு பிரியம். 2வதாக பார்க்கும்போது கீழ்ப்படிதல் தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். 147வது சங்கீதத்தை சற்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். 147வது சங்கீதத்திலே 11வது வசனம், 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அதாவது தம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இப்போ என்ன அர்த்தம்? இந்த வசனத்தின்படி பார்த்தா தமக்கு பயந்து, அப்போது தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த தேவ பயம் நமக்கு இருக்கிறதா? சற்று யோசித்து பார்க்கலாம். மற்றவங்களுக்கு பயப்படுறோம், ஒரு போலீஸ்கார் ரோட்டில் நின்று கையாட்டினா போதும், ஐயோ இதுக்கு நிப்பாட்டுறான் தெரியல அப்படின்னு பயப்படுறோம். மனிதனுக்கு பயப்படுகிறோம், அதிகாரிகளுக்கு பயப்படுகிறோம். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறோமா? சற்று யோசித்து பார்க்கலாம். தேவ பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் பெற்றோர் கூட பிள்ளைங்க பயப்படுறது கிடையாது.
பெற்றோருக்கு பயப்படாமல் வராங்க, தேவனுக்கு பயப்படாமல் வராங்க. ஆனால் தேவனுக்கு பிரியமானது என்னன்னு கேட்டால், தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அந்த தேவ கிருபைக்காக காத்திருக்கணும். அந்த தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருக்காக காத்திருப்பது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நீதிமொழிகளின் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு 12வது அதிகாரம், நீதிமொழிகள் 12வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நீதிமொழிகள் 12:22, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். முதலாவது ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். அதான் ரெண்டாவதாக பார்க்கும்போது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றிலையும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவராகிய தேவன் உன்மேல் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்து நடக்கிறது மாத்திரமல்ல, உண்மையுள்ள வாழ்க்கையை வாழணும். உண்மை என்றால் என்ன? உண்மை என்றால் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே உண்மையாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அவைகளிலே உண்மையாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதிலே உண்மையாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு கடந்து செல்வதிலே உண்மையாக இருக்க வேண்டும். பெற்றோருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். பெரியவர்களுக்கு உண்மையாக இருக்கணும். யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். உண்மையுள்ள வாழ்க்கை தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி வசனத்திலே வாசித்தோம். அடுத்தபடியாக கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்திலே நாம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவனவன் விசனமாயல்ல கட்டாயமாயல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? உற்சாகமாக தேவனுக்குன்னு கொடுக்கணும். தேவனுக்கென்று யார் உற்சாகமாக கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். கடைசியாக தேவனுக்கு பிரியமானது என்ன என்று கேட்டால், ஆராதனை செய்வது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. எபிரெயர் 12வது அதிகாரம் 28வது வசனத்திலே, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று அங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் இங்கே தேவனுக்கு பிரியமானது என்ன என்று கேட்டால், அவரை ஆராதனை செய்வது. எப்படி ஆராதனை செய்கிறது? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஆராதனை செய்கிறோம். அது எப்பேற்பட்ட ஆராதனையாக இருக்க வேண்டுமாம்? பயத்தோடும் பக்தியோடும் செய்கிற ஆராதனையாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை குறித்து வேதத்திலே நாம் வாசித்தோம். என்னன்னு கேட்டால், ஜெபிப்பது, வேண்டுதல் செய்வது, விண்ணப்பம் பண்ணுவது தேவனுக்கு பிரியம் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவது அவருக்கு பிரியமாக இருக்குது என்று பார்த்தோம். உண்மையான வாழ்க்கை அவருக்கு பிரியம் என்று பார்த்தோம். உற்சாகமாய் கொடுப்பது தேவனுக்கு பிரியம் என்று பார்த்தோம். கடைசியாக தேவனை ஆராதிப்பது தேவனுக்கு பிரியம். உண்மையாகவே அவனுக்கு பிரியமானதை நாம் செய்கிறோமா? உண்மையான தேவனுக்கு பிரியமான ஆராதனை நாம் செய்கிறோமா? அப்படிப்பட்ட ஆராதனை செய்து தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமென்.